ஏன் நீங்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண வேண்டும் என்ற ஆசை கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? ஒருவேளை அவர்களை கனவில் காண்பது பற்றிய சிறப்பை நீங்கள் அறியாதவர்களாக இருக்கலாம். அவர்களை கனவில் காண்பது என்பது அல்லாஹ் உங்களுக்கு வழங்கும் பெரும் அருளாகும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களை கனவில் காண வேண்டுமா? முதலில் நீங்கள் உங்களது உள்ளத்தை கெட்ட விடயங்களிலிருந்து சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் அவர்கள் மீது அதிக அளவில் ஸலவாத் சொல்லுங்கள். அத்தோடு ஹராமான விஷயங்களை செய்யாமல் நன்மையான விஷயங்களை அதிகம் செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அந்த பாக்கியத்தை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். யா அல்லாஹ், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களின் உண்மையான தோற்றத்தில் கனவில் காணும் பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். ஏன் நீங்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண வேண்டும் என்ற ஆசை கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? ஒருவேளை அவர்களை கனவில் காண்பது பற்றிய சிறப்பை நீங்கள் அறியாதவர்களாக இருக்கலாம். அவர்களை கனவில் காண்பது என்பது அல்லாஹ் உங்களுக்கு வழங்கும் பெரும் அருளாகும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களை கனவில் காண வேண்டுமா? முதலில் நீங்கள் உங்களது உள்ளத்தை கெட்ட விடயங்களிலிருந்து சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் அவர்கள் மீது அதிக அளவில் ஸலவாத் சொல்லுங்கள். அத்தோடு ஹராமான விஷயங்களை செய்யாமல் நன்மையான விஷயங்களை அதிகம் செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அந்த பாக்கியத்தை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். யா அல்லாஹ், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களின் உண்மையான தோற்றத்தில் கனவில் காணும் பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன்.